அவன் சொல்லுகிறான், பரவாயில்லை, முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னபோது எந்த விதமான வாக்குவாதங்களும் இல்லாமல் அவள் அதை செய்தாள். இரண்டாவதாக அவளுடைய தாழ்மை, கீழ்ப்படிவு. The first one, she listening the voice of the Lord. Second thing, the servant of God told her, bring the first bread to me. She was listening and obeyed. Third one, அவர் மரித்த பின்பாக இந்த மகன் மரிக்க போகிறான் என்பதை அவளுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். அந்த தேவனுங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு வரும் காரியங்கள் எங்களுக்கு தெரியாது, ஆனா தேவன் அனுமதித்தார். அதனாலே தான் தேவன் அந்த விதவையை முதலாவதாக அந்த ஊழியக்காரனை வரும்படியாக அழைத்தபோது அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். அவள் அதை அனுமதித்து ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு உபசரித்தாள். நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் உங்களுக்கு சொல்லும் காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அதன்படி நீங்கள் செய்ததினாலே தான் அந்த பிள்ளை மரிக்க போது தேவனுக்கு தான் தெரியும், ஊழியக்காரனுக்கும் தெரியாது, அந்த வீட்டுக்காரைக்கும் தெரியாது. ஆனா தேவன் உங்களுக்குள்ளே அனுப்பின வெட்டுக்கிளி பச்சை புழுக்களாகிய இந்த மரணம், இந்த மரணத்தை நீங்கள் அன்றைக்கு ஒரு வேளையிலே நீங்களும் நானும், when God sent you someone to help and put in your mind and your soul and your heart and say help this person, if you reject it then you never receive the victim. அன்றைக்கு யோசித்து பாருங்கள், தேவனுடைய ஊழியக்காரனை அவள் அன்றைக்கு மறுத்திருந்தால், வர வேண்டாம் என்று இருந்தால், எங்களால் முடியாது என்று சொல்லி இருந்தால், அவன் மகன் மரிக்கதை மாற்ற முடியாது, அந்த பிள்ளையை திரும்ப எடுக்கதும் மாற்ற முடியாது. இன்றைக்கு அதிகமான குடும்பத்திலே ஒரு காரியத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள், ஊழியக்காரர்களை நீங்கள் சரியானவர்களா பிள்ளையானவர்களா என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேச்சு வாசித்து பாருங்கள், தூரத்திலே 3 புருஷர்கள் வரும்போது ஏப்ரகாம் ஓடி போகிறான். When you read the Genesis, when the 3 persons come, Abraham ran away from them and said, please come and eat my house. The same thing, when God give it in your heart and serve these people, you serve these people, doesn't matter what is they're going to do it to you. Yes, you do God. You have to listen the voice of the Lord and you serve the Lord for people. அன்றைக்கு ஆழமாக யோசியுங்கள், அந்த ஊழியக்காரனுக்கு அவள் ஒரு அடையையும் முதலாவது கொடுத்ததினாலேதான் அவளுடைய மகனை கர்த்தர் காப்பாற்றினார். உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களை காப்பாற்றுவதாக இருந்தால் உங்களுடைய பலத்தினாலே முடியாது, உங்களுடைய வல்லமையினாலே முடியாது. பின்னுக்கு வரும் காரியங்களை கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னது போல அந்த குடும்பத்திலே எல்லா பிள்ளைகளையும் இழந்தவன் இப்போ இந்த பிள்ளையை பாதுகாத்தா அவருடைய திறமை கிடையாது. என்னுடைய காதினாலே, லலிதாவுடைய காதினாலே முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாளும் அந்த மனைவி சொல்லிக் கொண்டு வருவாள், 4.5 மாதம் முடிந்தது, என்ன 1.5 மாதத்துல இந்த பிள்ளை சாக போகுது, என்ன 5 மாதம் முடிந்து விட்டது, இன்னும் ஒரு மாசத்திலே பிள்ளை சாக போகுது. ஏனென்றால் அவள் அந்த டாக்டர் சொன்னதான் நம்பி இருந்தாள். அவளுக்கு இயேசுவின் சத்தம் தெரியாது, இயேசுவின் வல்லமை தெரியாது, இயேசுவின் சத்தம் அவளுக்கு கேட்க தெரியாது. ஆனால் தேவன் கிருபை உள்ள ஆண்டவர், இரக்கம் உள்ள ஆண்டவர், ஆகாருக்கு உதவி செய்த தேவன். ஆகார் ஜெபம் பண்ணும் போது தேவன், நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகார் அழுதாலும் ஒரு அம்பு பாயும் இடத்திலே போய், ஆனால் தெளிவாக கிடக்குது, தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். When you read a chapter Genesis, when Agar was crying, but God listened the voice of the child. இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து ஜெபித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது போல இந்த மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தேவன் சொல்லும் சத்தத்தை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டால்,
தேவன் நிச்சயமாக இழந்து போனதை திரும்ப தருவார் உங்களுக்கு. பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் ஏப்ரஹாம் தினகரன் அவர்கள் காரிலே போகும்போது தன்னுடைய சொந்த மகள் அவருடைய மடியிலே மறித்தார். அவர் அழுதாராம், என்னை எடுத்துக் கொள்ளலாமே, ஏன் என் பிள்ளை எடுத்துக்கொண்டாய்? நீளமான ஸ்டோரி. ஆனா கடைசியில் அவர் ஜெவமன்போட மருமகள் வந்தார்கள். அவர் முதல் நாள் பார்க்கும் போதே அவர் சொல்லியிருந்தார், என்னுடைய மகள் வந்தது போல இருந்தது. பாருங்கள், அந்த மகள் போனாலும் மருமகள் வந்து அவருக்கு அந்த ஊழியத்துக்கு உதவி செய்த மகளை பார்க்கும்போது, மருமகளை பார்க்கும்போது மகள் மாதிரியே இருந்தார். அதே மாதிரி தேவன் இழந்து போனவர்களை திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அதனாலே அப்படி ஒன்று வராதபடிக்கு திறப்பின் வாசலிருந்து என்னுடைய மகனை காப்பாற்றும், என்னுடைய மகனை காப்பாற்றும் என்று சொல்லி அவள் அதே ஊழியக்காரனிடத்திலே போய் என் பிள்ளையை காப்பாற்றும். இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். நீ கிருபையா தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொந்தங்களையும் காப்பாற்றும். இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Can you read Acts chapter 16 verse 31? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Acts chapter 16:31. Acts chapter 16:31. Believe in the word of Jesus Christ, thou shalt be saved. You will be saved, and their house. Today I'm sad. In front of you all I say, how many my family members, I beg them to go to church. Doesn't matter. Purposely they reject. So I can't help it. God willing to. I went to Italy சென்றேன், இந்த கசனுக்கு சொன்னேன். I went to Paris சென்றேன். I went to London. I said, everyone, please, doesn't matter, you are Hindu, Buddhist, anything, please go to church and pray for your family. I don't say they reject it. So how God can help them? God willing to help every day. We are praying for our church members, our countries. Why? But if you don't want it, God cannot help you. They reject it. இன்றைக்கு பாருங்கள், அவள் தன்னுடைய மகன் உயிராக வேண்டும் என்று ஊழியக்காரரை தன்னை தாழ்த்தினார்கள். கர்த்தர் அவனுக்கு உயிரை கொடுத்தார். இரண்டாவதாக வாசிங்க. Read the second one. 2 Kings chapter 4 verse 8. 2 Kings chapter 4 verse 8. Can you read in English first? And it fell on a day that Yes. Elisha was passed to Shunem. There was a great woman, and she constrained him to eat bread. And so it was, that as often as he passed by, he turned in hither to eat bread. Yes. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரியை அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஆமென். பாருங்கள், நீங்க பேருந்து ஆறுதலா வாசித்து பாருங்கள். இதிலே ஒரு காரியத்தை பாருங்கள். இரண்டாவது தடவையாக எலிசா, முதல்ல எலியா, now எலிசா.
இத முதலாவது காரியம் நீங்க பார்க்க வேண்டும். இந்த எலியா வரும்போது இவன் மாடு உழுது கொண்டிருக்கிறான். அவன் சால்வியை போட்ட உடனே அந்த எலிசா அவன் பின்னாக செல்கிறான். நீளமான story. When you see that one, Elisa and Elijah, Elisa, when he has a double spiritual power. என்றைக்கு அவனிடத்திலே கேட்டார்கள், நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவன் சொன்னான், உனக்குள்ள ஆவியின் வரங்களில் இரட்டிப்பாக வேண்டும். இன்றைக்கு முதலாவதாக உங்கள்கிட்ட நான் அன்பாக கேட்கிற காரியம், உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், தேவனே எனக்கு இப்ப இருக்கலும் பார்க்க இரட்டிப்பான ஆவியின் வல்லமை வேண்டும். முதலாம் அதனாலே தான் அந்த எலிசா தன்னுடைய வீட்டை அவன் போய் வரும்போது கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லும் போது அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவள் பெரிய பணக்காரி. மெத்தையின் மேலே உடனே வீடு கட்டி கொடுத்து அவருக்கு ஒரு மேசைங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க, when you see the second one, she was helping the servant of God again. நீங்கள் என்றைக்கு ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறதுனாலே நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அந்த ஊழியக்காரன் நல்லவனோ கெட்டவனோ என்பதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. தேவன் உங்களுக்கு காட்டுவார். இந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும்படியாக செய்யும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அவள் செய்கிறாள். சென்றவுடனே அந்த ஊழியக்காரனை செய்த போது இந்த பிள்ளை சாகும் என்று ஊழியக்காரனுக்கு தெரியாது, வேலைக்காரனுக்கும் தெரியாது, அந்த மனைவிக்கும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும் இந்த பிள்ளை சாகும். அன்றைக்கு அவள் தன்னுடைய வீட்டிலே அவனை அணைத்ததினாலே அந்த மகன் மரித்த போது பாருங்கள், ஆழமாக நீங்க வாசித்து பாருங்கள், அவள் மிகவும் பொறுமையாக பிள்ளை இறந்தவுடனே பிள்ளையை வைத்துவிட்டு கணவனிடத்தை அனுப்பி அந்த கழுதையை வாங்கி கொண்டு அவள் போய் அங்கே போய் பார்க்கும் போது பாருங்கள், முதலாவதாக அவள் பொறுமையாக இருந்தாள். இரண்டாவதாக தன்னுடைய வெற்றியை காணும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் இருந்தால். மூன்றாவதாக அவள் அங்கே போய் அந்த ஊழியக்காரனுடைய காலை பிடித்தாள் என்கிறார். When you read this one later, when you can see that one, she went down and bowed down his feet. She never say any bad word. She never speak anything about negative. She went to bow down his feet and say, my son is passing. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரு காரியம். முதலாவதாக தேவனுடைய சத்தத்தை கேட்பது, இரண்டாவது தேவனுக்கு முன்பாக பொறுமையாக இருப்பது, நாலாவதாக விசுவாசமாக இருப்பது, ஐந்தாவதாக ஊழியக்காரனுக்கு முன்பாக தாழ்ந்து இருப்பது. கர்த்தர் அப்படி செய்ததினாலே அவருடைய பிள்ளையை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இழந்து போனதை, அந்த தேவன் அனுமதித்ததை தேவன் திரும்ப கொடுத்தார். அன்பாக அதுதான் தேவன் உங்களுக்கு எனக்கும் அனுமதிப்பாராக இருந்தால் அந்த அனுமதித்த காரியத்தை தேவன் திரும்ப உங்களுக்கு உயிர்ப்பிக்கையாக உங்களுடைய இழந்து போனவர்களை திரும்ப கர்த்தர் கொடுப்பார், பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆபத்திலிருந்து தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதுதான் மூன்றாவதாக தேவன் எங்களுக்கு இழந்து போன குடும்பங்களை சேர்த்து வைப்பதற்காக தேவன் எங்களுக்குள்ளே அனுப்பின ஒவ்வொரு சோதனை காலங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார், எங்களுக்கு உயிர்ப்பிச்சை அளிப்பார், எங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு செய்வார். நான் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்க வேணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையாக நடந்தாலும் சொல்லும். நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக அப்படியாக இருந்தோமாக இருந்தால் பல துன்பங்கள் வந்தாலும் பலவிதமான இன்னல்கள் வந்தாலும் தேவன் எங்களை மாற்றி பலமுள்ளவர்களாக மாற்றுவார். அதுதான் தேவன் எங்களுக்கு செய்கிறார். எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும்.
அதனாலே நான் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் செய்யும்படியாக. பாருங்கள், ஒரு காரியத்தை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நவம்பர் மாதம் 2001 ஜெர்மனியிலே பிறந்த ரெய்ன்ஹார்ட் பொங்கே என்பவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். நைஜீரியாவிலே அங்கே பெரிய ஊழியங்களை செய்ய முடியாத சூழ்நிலையிலே, ஆனாலும் விசுவாசத்தோடு ஜெர்மனியிலே நல்ல ஜாலியான குடும்பத்திலே பிறந்தவர் ஆப்பிரிக்காவிலே ஒப்பசிட்டான பாடுகள் நிறைந்த இடங்களிலே ஊழியம் செய்வதற்காக சென்றார். ஆபத்துக்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யும் போது அவருடைய ஊழியத்திலே பெரிய பெரிய காரியங்கள் நடக்கவில்லை. அப்படியாக இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்லே ஒரு நைஜீரியாவில் ஒருவர் மரித்து போனால் இளம் வயசிலே. அந்த மனைவி அந்த பிள்ளை தன்னுடைய கணவனை பெட்டியிலே போட்டு 3 நாட்கள் வைத்திருந்தார்கள் என்றால், ரெய்ன்ஹார்ட் பொங்கே அங்க வருகிறார், தன்னுடைய ஊருக்கு வருகிறார் என்று தெரிந்த போது அவள் விசுவாசமாக வைத்திருந்தாள். அன்றைக்கு சர்வீஸ் நடக்கிற நேரத்திலே அதை முன்பாக பண்ணி அவருடைய டெட் பாடியை கொண்டு வருகிறார்கள் சொன்னபோது அவருக்கு நான் கொண்டு வர வேண்டாம், பேஸ்மெண்ட்லே கொண்டு வைக்கும்படியாக பேஸ்மெண்ட்லே வைத்தார்கள். அங்கே ஜெப கூட்டத்தை குழு ஆயப்படுத்தினார்கள். மேலே பாஸ்டர் ரெய்ன்ஹார்ட் பொங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவனுடைய விசுவாசத்தினாலே அவர் விசுவாசித்து ஜெபம் பண்ணின போது முதலாவதாக தும்மல் வந்தது. தும்மல் வந்த அந்த மகன் மரித்தவர் உயிரோடு இருந்தார். அதன் பின்பாக அவருடைய ஊழியம் பெருசாக பெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வைக்கிறார். உங்களை அதே ரெய்ன்ஹார்ட் செய்தது போலதான் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவரும் அவர் மகனுக்கு தாய்க்கு தன் மகனாக பிறந்தார். உங்களையும் தேவன் உருவாக்கினார். ரெய்ன்ஹார்ட் பொங்கே செய்ய முடியுமாக இருந்தால் நீங்களும் செய்ய முடியும். தேவன் உங்களுக்குள்ளே வந்த எல்லா ஆபத்துக்களில் இருந்தும், எல்லா விதமான சோதனை காலங்களில் இருந்தும் தேவன் உங்களை மாற்றி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கார். அதை மறந்து போகக்கூடாது. நீங்க இலங்கையிலே பிறந்திருக்கலாம், இந்தியாவிலே பிறந்திருக்கலாம், இதே அமெரிக்காவிலே உங்களை பயன்படுத்தி கட்ட அற்புதங்களை செய்ய, தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். You don't think that today only the biggest evangelists can do something, that God can use you or young children. God can use you. One day you're going to see that you can do. David was a shepherd. He was a king 40 years. That God can do to David, God can do to you. God can do everybody, but God choose you and you obey the word of God and you listen the word of God. You humble the word of God, then God will use for you His purpose. இன்றைக்கு பாருங்கள், அந்த பொம்பளை எவ்வளவு விசுவாசமா இந்த கனவை உயிர்ப்பிப்பார், இந்த ஊழியக்காரன் வந்த பின்பாக மாற்றுவார் என்ற விசுவாசத்திலே அவள் இருந்ததினாலே இந்த உலகத்திலே அவளுடைய பேர் இன்றைக்கு பெருமையாக தேவன் வல்லவராக. 4வது கீழ்ப்படிவுக்காக நீங்க ஆண்களா பேர்ந்து வாசித்து பாருங்கள். லாசரு மரித்தவுடனே, அங்கே மரித்தவுடனே எல்லாரும் சொன்னார்கள், ஓ லாசரு மரித்து விட்டார். இயேசு அவருடைய அன்பா இருந்தார்களே, இன்றைக்கு மரித்து விட்டார், இவர் காணவே இல்லை, இவர் வரவே இல்லை, இவற்றை அன்பு இப்படித்தான். பாருங்கள், எல்லாம் அவள் அழுகாள், இவள் அழுகாள். எல்லாரும் வந்து சொன்னார்கள், இயேசுக்கு சொல்லி அனுப்பியும் வரவில்லையே. When Lazarus was dead, they informed him, but he never come quickly. So people can say a lot of things, but God knows His plan. When you read the word of God, God going to see that when He says Martha is run away a village before Jesus coming, and says, Jesus, if you be with us, my brother never going to die. Then you read later, Maria went and she bowed down His feet and said, Jesus, you are not with us. If you with us,
my brother going to be alive. Jesus said, you believe and have a faith. This brother goes alive. அன்பானவர்களே, அதில் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். அவள் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் உள்ள வித்தியாசம். மார்த்தாள் அவசரமாக ஓடிப்போய், நீ நீங்க எல்லார்கிட்ட இருந்திருந்தாலே மகன் என்னுடைய தம்பி தப்பி இருப்பான். ஆனா மரியாள் வென்று ஓடிப்போய் அவர் பாதத்திலே பிடித்து தன்னை தாழ்த்தினார். இன்றைய நாளிலே தேவனுடைய கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்களும் நானும் உங்களை தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கும். வாசியுங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 5-6. Can you read 1 Peter chapter 5 verse 5 and 6? 5 and 6. அந்தப்படி இளைஞரே கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். செழுமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் எக்காலத்திலே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். வாசிங்க. Can you read in the 1 Peter chapter 5 verse 5 and 6? Please, your young children, you must remember this one. Always, father, mother, teacher, pastor, all this, you obey and listen and humble. Maybe they are wrong in your sight, but please. Watching. Likewise, ye younger, submit yourselves unto the elders. Ye all of you be subject one to another, as ye called in with humility. For the God who resisteth the proud, and giveth grace to the humble. Humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in due time. Amen. Amen. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை கால வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கா, இந்த சபையில் உள்ள பிள்ளைகள், இந்த சபையிலே வராமல் இருக்க பிள்ளைகள், தேவனே இந்த இடத்திலே அவர்கள் இவைகளை இழந்தார்கள், இவைகளை எல்லாம் அவர்கள் இழந்தார்கள், அவைகளை எல்லாம் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா நான் உங்களுக்குள்ளே அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் அளித்த வருஷங்களின் விட நீ திரும்ப எங்கள் எல்லோருக்கும் தரும்படியாக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லது. ஆமென். கர்த்தருடைய வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வர வைக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கை சேகரிக்க போகிறோம். We are going to collect our offerings. நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகள் மற்றும் வாங்களை நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக நாமத்தில் துதிக்கிறோம். நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. வருகிற சனிக்கிழமை 5ஆம் தேதி டிசம்பர் அங்கே உபவாச ஜெபம் இந்த இடத்திலே நடைபெறும். வழக்கமாக நாங்கள் ஆனந்திய ஆலயத்திலே மல்டி எத்னிக்
அங்கே கரோல் சர்வீஸ் நடப்பது. இந்த முறை ஆனந்த சேகர் ஐயர் லாங் ஐலண்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகிய அவருடைய அந்த 69 சர்ச் இல்லை.